ஹல்லேலூயா. சரி, நம்ம கூட ஒரு சிறிய தியானத்தை நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எரேமியா 11வது அதிகாரத்தில் 3-5 வசனங்கள். ஜெரமாயா சாப்டர் 11 verses 3-5. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்புக்களவாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திட்டப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிப்போம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்கள் இருப்புக்களாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திட்டப்படுத்தும்படி ஆகும் என்று. அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆக கெடவது என்றேன். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த வசனத்தின் மூலியமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை பார்க்கும்போது 3 காரியங்கள், 3 things, அதில் 3 காரியங்களை நம்மளால் கவனிக்க முடிகிறது. ஒன்று, கீழ்ப்படிதல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மளுடைய காணிக்கைகளையோ தசன பாகங்களையோ அல்ல. ஆண்டவர் எதை அதிகமாய் பார்க்கிறார்? அவர் ஒபீடியன்ஸ். நம்மளுடைய கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிகாஸ் he does not need anything from us. நம்மளிடத்திலிருந்து வேறு எதுவும் அவருக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை அமுக்கி குலுக்கி சரிந்து வழிந்து ஓடும்படிக்காய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு பிரதானமாக இருக்கிறது your obedience to the word of God. ஹல்லேலூயா. இரண்டாவதாய் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு உடன்படிக்கை. இட் இஸ் a covenant. அது என்னது? அது ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட். கவனன்ட்னா என்னது? ஒரு அக்ரிமெண்ட். ஆண்டவர் உங்களையே அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கூட்டி கொண்டு வரும் பொழுது he makes a covenant with them. ஒரு மோசமான இடத்திலிருந்து, ஒரு கஷ்டமான ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு இடத்திலிருந்து அவர்களை கூட்டி சேர்த்து எடுத்து வரும் பொழுது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். God is making a covenant with them. அந்த கவனன்ட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுதான் கீழ்ப்படிதல். நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க என்கிற ஒரு உடன்படிக்கையில் தான் அவர் என்ன பண்ணாராம்? நம்மளைய அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. கீழ்ப்படிதல் பிரதானமாய் காணப்படுகிறது. கீழ்ப்படிதலை பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கிற, இல்லை நம்மளை கிட்டி சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த வசனம் கூறுகிறது, நான் உங்கள் பிதாக்களை இருப்புகளாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்ட. அதுக்கு முந்தின வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பித்தபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். How do you maintain a good relationship with God? நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால தான் ஆண்டவர் சொல்றாரு, we can both maintain a good relationship. நம்ம ஒரு கீழ்ப்படியாமையாக இருக்கும் பொழுது there is no good relationship between God and us.
நமக்கும் தேவனுக்கு நடுவில் we can say many things. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் விரும்புகிறேன் என்று சொல்லி. பட் ஆனால் when there is no obedience, a lack of obedience அங்கே இருக்கும் பொழுது there is not a good relationship. அது எந்த உறவில் எடுத்துக்கிட்டாலும், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்க அப்பாவாக இருக்கலாம், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது நான் என்ன உணர்ந்து, நம்மளையும் மற்ற ஜனங்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிற காரியம் என்னது? நம்மளுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது எபேசியர் சபைக்கு எழுதும்போது எபேசியர் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நாம் ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆமென். நமக்கு பேர் என்னது அந்த காலத்தில்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து, ஒரு புதிய ஆவியை கொடுத்து, அவருடைய சத்தியத்தில் நடக்கும்படிக்கான ஒரு கீழ்ப்படிதலை நமக்குள்ளே உருவாக்குகிறார். That is the difference between the people who have not believed and the people who believe. தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிகிறவர்களுக்கும் இருக்கிற ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னது? அவர்களுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு சாமுவேல் மூலியமாய் சவுலின் இடத்துல சொல்லும் பொழுது, 1 சாமுவேல் 15:22 சொல்லும் பொழுது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்று சொல்லி, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுகிற காரியம் என்னது? அவர் ஒபீடியன்ஸ். நாம் இன்னைக்கு என்னவா இருக்கிறோம்? அந்த காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதாங்க வித்தியாசம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் விடுவித்து உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை இரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிள்ளையாய் நான் மாற்றினதற்குரிய ஒரு முக்கியமான பங்கு என்னது? உன்னுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அதுதான் உங்களுக்கும் வெளியில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். வேறு எதுவுமே கிடையாது. அவங்களும் படிக்கிறாங்க, நீங்களும் படிக்கிறீங்க. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நீங்களும் வேலைக்கு போகிறோம். அவங்களும் வீடை கட்டுறாங்க, நீங்களும் வீடை கட்டுறோம். அவங்களும் 2 கார் வச்சு நம்மளும் 2 கார் வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா. இன் எவ்ரி வே அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, நமக்கும் பிள்ளைகள் இருக்குது. அவங்க பிள்ளைங்களும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகுறாங்க, உங்கள் பிள்ளைங்களும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகுறாங்க. பட் ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த ரியல் டிஃபரன்ஸ்? த ரியல் டிஃபரன்ஸ் இஸ் இன் யுவர் ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் ஒரு மனிதனை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது, வேதத்தில் எந்த ஒரு மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், நோவாவை எடுத்துக்கொண்டா, நோவா என்ன பண்ணார்? ஆண்டவர் சொன்னாருங்கிற வார்த்தையை கேட்டு விசுவாசத்தில் கீழ்ப்படிந்து ஒரு பேழையை கட்டுகிறார். அப்போ அவருக்கும் வெளியில் இருக்கிற ஜனங்களும் அவர்களும் ஆண்டவர் இருக்கிறான்றாங்க, இவங்களும் ஆண்டவர் இருக்கிறாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? அவர் கீழ்ப்படிந்து பேழையை கட்டினது தான் அவருக்கு காணப்பட்ட ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியை நம்ம பாருங்கிறோம். அவருக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் இருந்த வித்தியாசம் என்னது? ஒரு மனிதன் கீழ்ப்படிந்ததுனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய ஒபீடியன்ஸில் அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. when you are obeying to God's word, there is so much power of God that will be manifested in your life. Hallelujah. ஸோ அதை நம்ம தேவ சமூகத்திலிருந்து நாம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் யாக்கோபு புஸ்தகத்தில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 2வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த வசனத்தை கூட எடுங்கள். யாக்கோபு 2 அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் இந்த வசனம், எக்ஸாக்ட் வசனம் என்னன்னு தெரியல பாருங்கள். அது அவர் சொல்றார், நீங்களும் விசுவாசிக்கிறீங்க, பிசாசும் என்ன பண்ணுதான்? ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசிக்குது என்று சொல்லி வேத வசனத்தை, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா யாராவது? புக் ஆஃப் ஜேம்ஸ் யாராவது எடுத்துருக்கிறீங்களா?
வாசிங்க சிஸ்டர், தெரிஞ்சால் வாசிங்க. யாருக்குமே தெரியலையா அந்த வசனம் எங்கே இருக்குன்னு? ஓ மை குட்னஸ். ஓகே, வாசிங்க, சத்தமாக வாசிங்க, கரெக்ட்னா வாசிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு. கிரிகைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் உன் விசுவாசத்தை என் கிரிகைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானோ? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயானால் அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசும் தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறானா. நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னு சில பேர் விசுவாசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்களும் விசுவாசிக்கிறீங்க, பிசாசும் விசுவாசிக்குது. அப்போ உங்களுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன இது ஒரு மோசமான கம்பேரிசனாக இருக்குது, வர்ஸ்ட் கம்பேரிசனாக இருக்குது. பிசாசுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்க? பிசாசு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவன் தான் பிசாசு. தேவனுடைய வார்த்தைகளை திசை திருப்புகிறவன் தான் பிசாசு. தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் போனவன் தான் பிசாசு. அதனால்தான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவன் எப்படி கீழ்ப்படியாமல் போனானோ அந்த கீழ்ப்படியாத குணம் தான் நமக்குள்ள என்னப்படுதான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் கீழ்ப்படியாமையின் ஒரு ராஜாவாக இருக்கிறான். நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானே, நம்மளுடைய லைஃப்பில் ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த பீப்புள் அவுட் சைட். இந்த ஒரு டிஃபரன்ஸை நீங்கள் இழந்துட்டீங்க. அவங்களும் காணிக்கை கொடுக்குறாங்க, நீங்களும் காணிக்கை கொடுக்குறீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அப்போ என்ன வித்தியாசம்? த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் யுவர் ஒபீடியன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் முக்கியப்படுத்த வேண்டும். எல்லாம் செய்கிறோம், எல்லாவற்றையும் கொடுக்கிறோம், எல்லாம் பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். we need to come down to the basic thing, that is obedience to the voice of God. Hallelujah. எரேமியா 35வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து இந்த வேத வசனம் கூறுகிறது. எரேமியா 35 இங்கே கர்த்தர் எரேமியான் இடத்துல ரேகாபியர்களை இடத்துல அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு லீடர்ஸை அழைத்து அவர்களை என்ன பண்ண சொன்னால், மதுபானம் அந்த வைனை கொடுப்பதற்காய், திராட்சை ரசத்தை குடிப்பதற்காய் அவர்களை ப்ரைவேட்டாக ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் எரேமியா செய்கிறாரு. எரேமியா என்ன பண்ணுறாரு, அந்த வைன் குடிக்கிறதுக்கு ரேகாபியருடைய புத்திரர்களை அவர் தனிப்பட்ட ஒரு மீட்டிங்க்கு அழைக்கிறார், ப்ரைவேட் மீட்டிங்க்கு அவர்களை அழைக்கிறார். அந்த நேரத்தில் அந்த 6வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் ஜோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பார்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் ஜோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு அப்பா ஒரு வார்த்தையை பிள்ளைக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீ இனிமேல் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை ரசத்தை விதைக்கக்கூடாது, அதை அறுவடை செய்யக்கூடாது, அந்த பிஸ்னஸ்லேயே நீ இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தீட்டான ஒரு பிஸ்னஸில் நீ என்ன பண்ணக்கூடாது, தீட்டான காரியத்தை நீ செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் உன்னுடைய கையில் காணப்படக்கூடாது என்று சொல்லி யோனதாப் தன்னுடைய குமாரர்களுக்கு அவர் ஒரு வார்த்தையாய், ஒரு கட்டளையாய் அவர் கொடுக்கிறார். அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தலைமுறையாய் they have been obeying to the voice of their father.
அவங்க அப்பா அவர்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் அதை கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God is making a comparison. உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான், உலகத்தில் எப்படி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கீழ்ப்படுகிறான் என்று பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. மனுஷன் கொடுக்கிற வார்த்தைக்கு இன்னொரு மனுஷன் கீழ்ப்படுகிறான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நீங்கள் இன்னும் கீழ்ப்படியலையே என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் ஆண்டவர் கேட்கிறது. நம்ம ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறோம், ஃப்ளைட்டில் பைலட் சொல்கிறார், அவர் தெரியுமா பைலட் யாருன்னு முகத்தை கூட நீங்கள் பார்க்கல, அவருடைய அனுபவம் என்ன, அவர் பழக்கம் என்ன, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஒன்றுமே தெரியாது. ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்றாரு. இல்லை ஏதோ ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. நாம் அந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுறோம், அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே நம்ம கீழ்ப்படிக்கணும். only few seconds back you heard his voice. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மனுஷனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க, அந்த மனுஷன் சொல்லுகிறத அப்படியே நம்ம செய்கிறோம். ஒரு டாக்டர் ஆஃபீஸ் போகிறோம், அந்த டாக்டரை நீங்கள் இதுக்கு முன்பாக பார்த்தது கூட இல்லை, ஒரு முறை கூட பார்த்தது இல்லை, ஆனால் டாக்டர் சொல்கிறார் இந்த 5 மாத்திரையும் நீங்கள் டெய்லி சாப்பிட்ணும், 5 மாத்திரையும் காலையில் மத்தியானம் ராத்திரின்றார். நம்ம எதாவது கேட்குறோமா, 5 மாத்திரையும் சாப்பிடணுமா, 2.5 மாத்திரை சாப்பிட்டா போதாதா? அவர் 5 மாத்திரை சாப்பிட சொன்னால் என்ன, 10 மாத்திரை சாப்பிட சொன்னால் என்ன, அவர் கொடுக்குற மாத்திரை என்னன்னு கூட அவர் எழுதுகிற கையெழுத்து கூட புரியாது நமக்கு, ஆனால் அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றோம். அதுதான் ஆண்டவர் கேட்குறார், ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக கீழ்ப்படுகிறீங்க, ஆனால் நான் பேசுகிற வார்த்தையை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறதில்ல என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் அவரிடத்துல கேட்கிறவர், நான் உங்களை அழைத்து வரும் பொழுது உங்களோடு செய்த உடன்படிக்கை என்ன? வாட் வாஸ் தி அக்ரிமெண்ட் பிட்வீன் அஸ்? நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்ப என்பது தான் நான் உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். நீ எனக்கு உண்மையாக இருப்ப, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்பது தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு நீ என்ன பண்ணுற, ஒரு பாத்திரவானா இல்லையே, நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறியே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மனிதனுடைய அந்த தகப்பன் கொடுத்த வார்த்தைக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொல்ல அந்த 18வது வசனமும் 19வது வசனத்திலும், நீங்கள் உங்கள் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததுனால அவர் சொல்றார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God honored their obedience to their father. ஹல்லேலூயா. என்னதான் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு சில வேளையில் கவனம் இல்லாமல் இருந்தாலும், அந்த பேரண்ட்ஸ் அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தைக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்ததுனால அவர்கள் மீது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும், கீழ்ப்படிக்கணும். மனுஷ வார்த்தைகளுக்கு அற்புதமாக கீழ்ப்படுகிறோம், கேட்காமலே செய்கிறோம், சில வேளைகளில் எதுவுமே எதிர்பார்க்காமலே செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறேன், உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நான் உன்னை விடுவித்து நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து மிகுந்த நெருக்கத்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ நீ என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த முறை டாக்டருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் யோசிங்க, நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறேன்னா? ஹல்லேலூயா. அடுத்த முறை ஃப்ளைட் ஏறும் போது யோசிங்க, பைலட் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படினா, நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா? ஹல்லேலூயா. ஒன்றுமே அறியாத மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ரொம்ப அப்படியே நீங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மளை என்ன சொல்கிறாரு, உன்னை உளையான சேற்றிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன், உன் அடிமைத்தனத்தின் வீடாகிய உனக்கு இருந்த எகிப்திலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்யாத அவனுக்கு கீழ்ப்படுகிற, ஆனால் எல்லாம் செய்கிற எனக்கு நீ என்ன பண்ண மாட்ட, கீழ்ப்படிய மாட்ட. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் தன்னுடைய வருத்தத்தை அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற
தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் எரேமியா 32 6-12 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதை நம்ம வீட்டில் போய் கூட நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே எரேமியாவினிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? எருசலேம் பட்டணம் கைப்பிடிக்கப்பட்டிருக்குது நேபுக்கத்நேசர்னால. அந்த ராஜா கைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். எரேமியா ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறார். எரேமியா எங்கே இருக்கிறார்? சூழ்நிலை எல்லாம் ரொம்ப வர்ஸ்ட் சிச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா இடத்துல, நீ போய் ஒரு நிலத்தை வாங்குன்றார். உன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து அந்த நிலத்தை நீ வாங்குன்னு சொல்கிறார். எந்த ஒரு மனிதனாக செய்வானா? ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. ஏதாவது நல்ல மார்க்கெட் பூமாக ஒரு இடத்துல வாங்கினா அர்த்தம் இருக்குது. நாம் எப்படி யோசிப்போம்? எந்த டவுனில் நல்ல ஸ்கூல் இருக்குது, எந்த டவுனில் க்ரைம் குறைவாக இருக்குது, எந்த எந்த டவுனில் இன்னும் ஒரு 5 years நல்ல growth இருக்கும், இப்படி இருக்குதுன்னா நம்ம பார்த்து நம்ம வாங்குவோம். ஆனால் ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. எருசலேம் முழுக்க சூழப்பட்டு ராஜா விழப்போகிறாரு. இவரே ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு இடத்த வாங்குன்றாரு. அதுவும் எருசலேமில். ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. நம்ம புத்திக்கே இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இந்த வார்த்தை, இதை போய் நான் எதற்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் எரேமியா என்ன பண்ணுறாரு? உடனே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு உடனே அவர் போய் என்ன பண்ணுகிறார்? அந்த காரியத்தை அப்படியே அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 16-25 அதுக்கப்புறமா அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒன்றை செய்ய சொன்னீங்க, கீழ்ப்படிந்துட்டார், வாங்கிட்டார். இப்போ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார். லார்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை யூ டோல்ட் மீ டு டூ திஸ், பட் ஐ நோ யூ ஹாவ் அ பர்பஸ். நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறீங்க, இல்லாட்டி என்னை வாங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. இந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, அதே இப்போ 32 15வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படிக்காய் ஆண்டவர் என்ன பண்ணார்? எரேமியாவை கீழ்ப்படிய சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? நிறைய வார்த்தைகளை சொல்லி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதலாவது அந்த ஒரு கீழ்ப்படிதலை கொண்டு வரும் பொழுது, அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது மற்றவர்கள் அதனால் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் 27வது வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவது கீழ்ப்படிதலை கொண்டு வரும் பொழுது மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். ஆமென். அதுதான் எரேமியாவின் மூலியமாய் ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் என்ன யோசிக்கிறோம்? இதில் லாஜிக்கே இல்லை, இதையே செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள். மை தாட்ஸ் ஆர் நாட் யோர் தாட்ஸ், நீதர் ஆர் யோர் வேஸ் மை வேஸ் டிக்ளேர்ஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படிக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு பிளானை வைத்து தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மூலியமாய் ஆண்டவர் அநேகருக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவாவை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. நோவா பாருங்க, கீழ்ப்படிதலின் மூலியமாய் அவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். போய் எல்லார்ட்டையும் சொல்லலை, ஆனால் அவர் செய்து காட்டி எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு பேழையை கட்டுறீங்க நீங்கள் அப்படின்னா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் என்னை ரட்சிக்க போகிறாரு, ரட்சிப்பதற்காக என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சில வேளையில் நம்ம இடத்துல கேட்கிற இந்த சாரபாத் விதவையை பார்க்கும் பொழுது கடைசி தருணத்தில் கடைசி ஃபுட், லாஸ்ட் மீல் ஆஃப் அவர் லைஃப்,
அவளும் அவர் பிள்ளையும் சாப்பிட்டு மரிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த உணவை எனக்கு கொடுன்றார். நானே சாக போகிற நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவர் என்னையே போஷிப்பாருன்னு பார்த்தா என்கிட்டேருந்து பிடுங்கி தீர்க்கதரிசிக்கு கொடு, ஊழியத்திற்கு கொடு, ஸ்தாபனங்களுக்கு கொடு அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிக்காமல் என்ன பண்ணாங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை என்னவா மாறிட்டது? நிரம்பி வழிகிற ஒரு சூழ்நிலையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஸோ அந்த கீழ்ப்படிதல் மூலியமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு பெரிய ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரத்தில் 4லிருந்து 6 வசனத்தை வாசியுங்கள். லூக் 5:4-6. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார், அவருக்கு முடியல, என்னடா இதுக்கு மேலே திரும்ப போய் மீன் பிடிக்க சொல்லார், என்னாலே முடியல அப்படின்னு அவர் நினச்சி விடாமல், ஆனாலும் தேவனே நீங்கள் சொல்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், அதை செய்ய போகிறேன் அப்படின்றாரு. அந்த ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதல் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. வலைகள் கிழியத்தக்க ஆண்டவர் என்ன பண்ணாரா, மீன்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சொல்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். We all know without faith it is impossible to please God. But what is faith? விசுவாசம் என்பது என்னது? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு நன்மையைத்தான் செய்வார், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார்னு விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன காணப்படணும்? கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. We all talk about faith. Without faith it is impossible to please God. You say, I have faith, I have lots of faith in Jesus. But where is the action? Where is the deed? எங்கே உங்களுடைய கிரியைகள், எங்கே உங்களுடைய செயல்? அதை வெளிப்படுத்துகிற இடம் எங்கே இருக்குது? உங்களுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது you are manifesting the faith that you have on Jesus. ஹல்லேலூயா. You cannot say I have faith and cannot show any deeds. Deedsே இல்லாமல், கிரியைகளே இல்லாமல் எனக்குள்ள அபரிவிதமான விசுவாசம். விசுவாசம்னா விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், தண்ணீரின் மேலே நடக்கிற ஒரு விசுவாசம், அக்கினி ஜுவாலையில் நடந்து போகிற ஒரு விசுவாசம், செங்கடலை பிளக்கிற ஒரு விசுவாசம். ஆனால் கிரியைகளில், கீழ்ப்படிதலில் காணல. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு ஜீவனற்ற ஒரு சடலமாய் காணப்படுகிறது. When there is no action, when there is no deed, when there is no obedience, it is like a dead body. செத்த விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும், நோவா, ஆபிரகாம், இந்த சாரபாத் விதவை, பேதுரு, இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அவர் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எரேமியா பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். இன்னைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஆனால் ஜெபங்கள் ஆண்டவர் இடத்துல போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, பட் prayers are there. How will God answer to your prayers when ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களுக்கு நீங்கள் இன்னும் கீழ்ப்படியலையே? ஆண்டவரிடத்துல எப்படி புதிய தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவரிடத்துல புதிய ஆசீர்வாதங்களை எப்படி, how will you receive new things when you have not obeyed yourself to what God has already revealed to you? உங்களிடத்தில் ஆண்டவர் ஏற்கனவே பேசின காரியங்களுக்கு நீங்கள் இன்னும் கீழ்ப்படியாத பொழுது எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய முடியும்? எதற்கு? நீங்கள் மென்மேலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கா? கீழ்ப்படிதலை என்கரேஜ் பண்ணுவீங்களா? உங்கள் பிள்ளைகள் இடத்துல கீழ்ப்படியாமல் என்கரேஜ் பண்ணுவீங்களா? நல்லா கீழ்ப்படியாமல் இருக்கடா, இந்தா $10 வச்சுக்கோ. நல்லா கீழ்ப்படியாமல் இருக்க ராஜா, ராணி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஓங்கி ஒரு அடி விடுவீங்க. நீங்கள்
கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கோபத்தில் ஓங்கி அடிப்போம். ஸோ அதுபோல தான் ஆண்டவர், கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுவார். கீழ்ப்படியாமையே யாருமே நீங்களே என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. ஆஸ் அ பேரண்ட் நீங்களே என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. பாவிகளாக இருக்கிற நீங்களே நன்மையான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைத்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நல்லதை செய்யாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, என்கரேஜ் ஒபீடியன்ஸ் இன் யுவர் லைஃப். என்கரேஜ் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அகற்றுங்க. தட் இஸ் எ கர்ஸ். அது ஒரு சாபத்திற்கு நேராய் உங்களை எடுத்து செல்லும். கீழ்ப்படிதல் உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராய் எடுத்து செல்லும். The more you obey, the more blessings you will inherit in your life. The more you disobey, the more curses fall upon your life. Hallelujah, hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாய் காணப்படுகிறது. Hallelujah. உங்களுடைய கீழ்ப்படிதல் தாங்க மற்றவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க போகுது. They are going to learn a lot from you through your obedience. There is enough preaching there. There is lot of preaching. நிறைய பேர் பிரசங்கம், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் இருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் கீழ்ப்படுகிறது இல்லை. ஒரு யோனா கீழ்ப்படிந்ததுனால தான் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான யோனாக்கள் தேவையில்லை. We don't need thousands of Jonas. We need one obedient man. Hallelujah. We need one obedient woman. That's all we need to save thousands of people. இன்றைக்கி என்ன ஆகுது? ஆயிரக்கணக்கான ஜோனாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் ரட்சிப்பு குறைவாக இருக்குது. ஏன்? அந்த ஆயிரக்கணக்கான யோனாக்கள் மத்தியில் கீழ்ப்படிதல் இல்லை. அதனால் ஆண்டவரிடத்துல கீழ்ப்படிதலை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பிரதானமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா 42 3-6 வசனத்தை வாசிங்க. இங்கே மற்றொரு காரியம், மூன்றாவது காரியம், கீழ்ப்படிதலை குறித்து எரேமியா இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. ஜெரமாயா 42:3-6. வாசிங்க. ஆமென், ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இங்கே ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு ஆலோசனையை கேட்க வருகிறார்கள். They are coming to asking for God's counsel. நல்ல ஒரு விஷயம்தான். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிறதுல ஒரு நல்ல ஒரு காரியம். இன்றைக்கி ஆண்டவருடைய ஆலோசனைகளே கேட்காம எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தோன்றின காரியத்தை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் இந்த வசனம் கூறுகிறது, they came and asked the counsel of God and they said whether it is favorable or unfavorable. அது சாதகமாக இருக்குதோ, எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதோ, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். எரேமியா இடத்துல சொல்கிறாங்க. எரேமியா சொல்கிறார், நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் சொன்னபடியே நீங்கள் கீழ்ப்படியணுன்றார். ஆனால் என்ன ஆச்சு கடைசியில்? அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவங்களுடைய பிளான் என்னென்னா எகிப்துக்கு போகிறது தான் அவங்களுடைய பிளான்ஸ். ஏற்கனவே அவங்க மைண்டில் ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து எங்கே போகணும்? எகிப்துக்கு போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற இந்த கஷ்டம், இந்த நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய கஷ்டம் நமக்கு இருக்க, நம்ம அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் இடத்துல கேட்க, ஆண்டவர் சொன்னால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணுன்றாரு. எப்படி? நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். இதுதான் நான் உனக்கு கொடுத்த தேசம், இந்த தேசத்தில் நீ இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவின் மூலியமாய் தெரிவிக்கிறார். இவர்கள் என்ன செய்தாங்க? அவங்க மைண்டில் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுருந்ததுனால ஆண்டவர் சொன்ன வார்த்தை இவங்களோட பிளானோட மேட்ச் ஆகலை. என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவங்க நினச்சபடியே கன்ஃபர்மேஷனுக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க.
ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணால் போகலாம், கன்ஃபார்ம் பண்ணாலையும் நம்ம போயிடுவோம். இப்படி சில நேரத்தில் பிள்ளைங்க வந்து கேட்கும், இந்த முடி நல்லா இருக்குதா, இப்படி விட்டால் ஓகேவா இருக்குமான்னு. நாம் என்ன பண்ணுவோம், ஓகே இது நல்லா இல்லை, நீ வேணால் மாற்றி இது பண்ண அப்படின்னும். இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸை வந்து கேட்பாளுங்க, இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவான்னு கேட்பாங்க. நல்லா இல்லடி மாற்றுங்க அப்படின்னும். கேட்டுட்டு போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். எதுக்கு என்கிட்ட முதல்ல கேட்ட நீன்னு? நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருந்தேன். என்கிட்ட வந்து கேட்டு, அப்பா தலைமுடி நல்லா இருக்குதா, மாற்றவா, சடை போடவா அப்படின்னு கேட்டேன். நானும் உனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்தேன். சட்டை இப்படி இருக்குது, சட்டையை மாற்றவான்னு கேட்டேன். நானும் உனக்கு நல்லா எழுதும். எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில். நான் உன்னை கேட்க சொன்னேண்ணா, என்னைய வந்து கேட்டு என்னைய டென்ஷன் ஆக்கி அப்புறம் கேட்டேன், டேய் எதுக்குடி என்கிட்ட வந்து கேட்குறீங்க? ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதையே செய்யுங்களேன். எதுக்கு என்கிட்ட வந்து என்னுடைய கஷ்டப்படுத்தி என்னைய குழப்பி என் உயிரை வாங்கி அப்படின்னு நினைப்பான்னு. அப்போ தான் யோசிப்பேன், ஆண்டவர் அதை மாதிரி தான் யோசிக்கிறார். நான் உன்னை வந்து என்கிட்ட கேட்க சொன்னேண்ணா, நான் வந்து என்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு என்ன உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு ஒத்தாசை கொடுங்க, எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், பிள்ளை நிஜமாக தான் வந்து கேட்குது போல இருக்குது, இந்த மகன் நிஜமாக தான் வந்து கேட்குறான் போல இருக்குது, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற வழி என்ன அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த ஒரு பணக்கார யூதன் வந்து ஆண்டவரிடத்தில் என்ன, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எங்கே எப்படி அப்படின்னு கேட்டான். ஆண்டவரும் வந்து சொல்லி பார்த்தாரு, டேய் போயிடான்னாரு. அவன் என்ன பண்ணான், இல்லை எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னா. ஆண்டவர் சொன்ன, நீ சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்குன்னா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சிலர் கேட்க வரும்பொழுதே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கே வர்றதில்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு, அவங்க பாட்டுக்கு ஒரு கனவில் இருந்துக்கிட்டு, ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே ஏதாச்சும் பேசும் அவர் சும்மா பேசிடுவார். ஏதாவது பேசுனதுக்கப்புறம் தான் ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு நமக்கு. இன்றைக்கும் இதையே சொல்கிறாங்க இவங்க. நீ போன வாரம் இதே தான் சொன்னாங்க, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. இது எனக்கு டெய்லி நடக்கிற விஷயம். நம்மகிட்ட கேட்குறது, கேட்காதீங்கப்பா, தயவுசெய்து போயிடுங்க, என்கிட்ட யாருமே வராதிங்க, நீங்களே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சில நேரத்தில் யோசிப்பேன் பிள்ளைங்களை பார்த்து. ஆனாலும் வந்து அதுங்க மறந்து அடுத்த நாள் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து டென்ஷன் பண்ணி விட்டு. ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவர் இதே போல தான் நம்மளை குறித்து யோசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, காட் ஷோ மீ அ வே, லார்ட் ஐ வாண்ட் டு ப்ராஸ்பர் இன் மை லைஃப். என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கணும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும். நாமான் வந்து கேட்ட ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த குஷ்டரோகம் மாறணும் அப்படின்னா. அவர் என்ன சொன்னார், எலிசா தீர்க்கதரிசி, 7 முறை நீ யோர்தான் நதியில் போய் மூழ்கி எழுந்துனார். இது என்ன அட்வைஸ் இது? எங்கள் ஊரில் இல்லாத நதியா, நாங்கள் பார்க்காத சர்மனா, நாங்கள் கேட்காத வார்த்தையா, நாங்கள் பாடாத பாடலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கோவத்தில் அப்படியே போயிட்டான். அந்த மாதிரி போயிட்டான். ஆனால் கூட இருந்தவங்க அவனை சொன்னாங்க, கஷ்டமானது ஏதாவது கேட்டிருந்தா நீ செய்யாமல் விட்டுருந்தா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்குறாங்க, இதை ஏன் நீ செய்ய வந்து இவ்வளோ இன்னும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற, செஞ்சு பாரு, இதை என்னதான் நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனை தேத்தி என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க அவங்க கூட வந்தவங்களாம். உடனே சரி ஓகே சொல்லி அவர் சொன்னபடி 7 முறை மூழ்கி எந்திக்கிறாரு. அவனுக்குள்ளே இருந்த குஷ்டரோகம் என்னாச்சு, மாறினது மாத்திரம் இல்லை, ஒரு யங் பாயோட ஸ்கின் மாதிரி வந்துருச்சான் அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஸ்கின் எல்லாம் யங்காக மாறணும்? ஹல்லேலூயா. யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி ஏஞ்சிங்கன்னா வராது. ஆமென். ஸோ பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இடத்துல போய் கேட்கும் பொழுது God is ready to talk to you. God wants to tell you how to prosper. The plans that I have for you are to prosper you என்று சொல்லுகிறார். The plans that I have for you are to give you a hope என்று உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படிக்கான காரியங்களை நான் செய்ய போகிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர் சொல்ற, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீ இதை செய்ய அப்படின்றார். தண்ணீரில் மூழ்கி எழுந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 38 17 20 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஜெரமாயா 38 17-20. அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுகள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்தில் புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை. எரிகு என்கிறதை இஸ்ரவேலின் தேவனின் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஹல்லேலூயா. இங்கே செதேக்கியா ராஜா எரேமியா இடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. ஆனால் எரேமியா சொல்கிறாரு, உன்னைய அவர்கள் கூட்டி கொண்டு போவார்கள், நீ ஆனால் அப்படியே போயிரு என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது. என்னவா இருக்கான் அவருக்கு? பயமாக இருக்குது. என்னை ஏதாவது வெட்கப்படுத்துவாங்களோ, பரிகாசம் பண்ணுவாங்களோ, என்னை ஏதாவது கஷ்டப்படுத்துவாங்களோ, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எரேமியா உம்மை ஒப்பு கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும். அப்பொழுது உம்முடைய நன்மை உமக்கு நன்மையாக இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுலே சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் காணப்படுகிறது. ஐயோ, நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்துட்டேன்னா என்னைய தனியாக அனுப்பிச்சிருவாங்களோ, என்னைய பிரித்துருவாங்களோ, என்னைய இந்த உலகத்தில் என்னைய பரிகாசம் பண்ணுவார்களோ, என்னை வெட்கப்படுத்துவார்களோ என்று சொல்லி செதேக்கியா ராஜாவை போல கீழ்ப்படிதலுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையிலும் அதே விதமான ஒரு கீழ்ப்படுகிறதிலே, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதிலே ஒரு பயம் காணப்பட்டது. யார் கேட்டாலும் நீ இயேசுவை தான் பின்பற்றுகிறியா அப்படின்னு கேட்டால், இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, உனக்கும் இயேசுவோட இருந்த மாதிரி தான் அந்த வார்த்தையெல்லாம் அப்படி தான் தெரியுது, பேசுறதான் அல்லேலூயா சொல்கிறான், பிரைஸ் தி லார்ட் சொல்கிறான், இவன் இயேசுவோட இருந்திருக்கிறான் போல இருக்கு, இவன் இந்த சபைக்கு போகிறான் போல இருக்குது. எனக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது அப்படின்னு சிலர் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய பேச்சே காட்டி கொடுத்துரும். ஆனால் அவங்க வாயிலிருந்து நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதை சொல்லுவதற்கு அவர்களுக்குள்ளே ஒரு தயக்கம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேதுரு மீது ஒரு வல்லமையை ஊற்றி பேதுருவை என்ன பண்ணார்? 3000 பேருக்கு முன்பதாக எழுந்து நின்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னதை சத்தம் குறைச்சி சொன்னது போய் சத்தமாக இப்போ என்ன பண்ணுறான்? அல்லேலூயா என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமாக. அதே மாதிரி தான் இருந்தது, ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியான ஒரு வல்லமை, ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மனுஷனுக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் கீழ்ப்படிதலை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவரை துதிப்பார்கள். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உங்களை துதிப்பார்கள். புரியுதுல்ல? God will praise you when you obey. People will praise you when you disobey. புரியுதா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தனா ஆண்டவர் உங்களை புகழ்ந்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்தீங்க, பீப்புளை ப்ளீஸ் பண்ணினீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய இது என்னது?
உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னது? ஜனங்கள் என்னைய வந்து ஆண்டவர் கண்டுக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஜனங்கள் என்னைய வந்து நல்லவங்களாக நினைக்கணும், ஜனங்கள் என்னைய துதிக்கணும், ஜனங்கள் என்னைய புகழணும் அப்படின்னு தான் என்ன அர்த்தம்? அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஜனங்கள் என்னை புகழ்ந்தா போதும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஒழிய, கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்னை புகழுவாருங்கிற எண்ணம் நமக்குள்ளே இல்லை. ஹல்லேலூயா. When you obey, God will lift you up, God will praise you. When you disobey, people will lift you up and people will praise you. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நம்ம அடுத்ததற்காக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா அந்த 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படிதல் எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? நம்மளுடைய கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா.